தயாரிப்பாளர் நிர்மல் சரவணராஜ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். இயக்குனருக்கு சகோதரராய் இருந்து தோள் கொடுக்கும் எங்கள் தயாரிப்பாளர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இதான் முதல் முறையாக மைக்கை பிடிச்சி பேசுகிறேன். நான் இது வரைக்கும் எங்கள் மைக்கில் பேசுனதில்லை. நான் திருப்பத்தூர் மாவட்டத்தில் சின்ன ஒரு கிராமத்தில் இருந்த 4ஆம் கிளாஸ் வரையும் படிச்சுட்டு எங்கள் அப்பா அடி தாங்க முடியாமல் ஓடி போய்ட்டு கர்நாடகா. அங்கே போயிட்டு ஓரளவுக்கு ஒரு லேபர் கிளாஸ். ஆனால் எனக்கு சரியாக தமிழ் தெரியாது. ஏன்னா எனக்கு ஆசை தமிழ் பேசுகிறேன். ஏன்னா அங்கே யாரும் எனக்கு கற்றுக் கொடுக்கறதால நிறைய இங்கிலீஷ் கொஞ்சம் கன்னடா கொஞ்சம் எல்லாம் மிக்ஸ் வரும், மன்னிக்கணும். அப்பப்போ உங்களை நிறைய பார்த்துட்டு இருப்பேன் யூடியூப்பில். அதனால் ரொம்ப நீங்களே எனக்கு ரொம்ப அன்பு. எனக்கு தமிழை பற்றி பேசுறதுக்கு ஒரு ஆள் மட்டும் தான் இருக்கார். நமக்கு வேறு யாருமே தமிழை பற்றி பேசுறதுக்கு யாரும் இல்லையான்ட்டு அவர் ரொம்ப கட்டி பேசுவார். அப்படியே நினைப்பேன் கொஞ்சம் மெதுவாக பேசுவாங்க. ஏன்னா ரொம்ப அதிகம் எமோஷன் பண்ணால் ஆயுஸ் கம்மியாகும். அதனால் தமிழை பேசுறதுக்கு ஒருத்தராச்சும் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருக்கட்டுமே நம்ம நாட்டில். கொஞ்சம் மெதுவாக பேசுறதுக்கு யாரும் சொல்கிறதுக்கு இல்லையேன்னு சொல்லிட்டு நிறைய வேதனைப்படுவாங்க. அதனால் எனக்கு ரொம்ப அன்பு. அதனால் கொஞ்சம் இந்த சின்ன சின்ன வேலையை செஞ்சு ஒரு பெரிய ஒரு எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டராக இந்த இடத்துக்கு நிற்கிறேன். ஒரு 150 பேர் வேலை கொடுத்துருக்கேன். இப்போ வேலை செய்யறதுக்கு அப்புறம் புதுசாக ஒரு வீடு கட்டலான்னு ஆசை. ஒரு பெரிய வீடு கட்டிகிட்டு இருந்தேன். திடீர்னு அண்ணன் ஃபோன் பண்ணார். நான் டைரக்டர் பேசுகிறேன், பணம் பணம் வந்துட்டு. வெய்யா எங்கே டைரக்டர்ன்ட்டு பணம் கேட்டுருக்கு ஃபோன் பண்ணி யார் நேற்று அதுக்கு ஃபோனை வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம பாமக முன்னாள் எம்எல்ஏ நம்ம ராஜா அண்ணன் திருப்பத்தூர்லேருந்து ஃபோன் பண்ணார். நம்ம அதுதான்ப்பா அவர் கொஞ்சம் பணம் எதுவும் நல்லா கூட படம் எடுத்துக்கிட்டு. அப்புறம் நம்ம குரு ஐயா பேர் சொல்லிட்டாரு. அதனால் குரு ஐயானாக்கு நான் எதுனாலும் செய்கிறேன்னு சொல்லிட்டு, சரிங்கண்ணா எவ்வளோ பணம் வேணும்? 2 கோடி வேணுனாங்க. உடனே நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அவங்க வர சொன்னால் எல்லாருமே வந்துட்டாங்க. எல்லாமே முடிஞ்சது அந்த அளவுக்கு ஒரு 2 கோடி பணம் குடிச்சு எல்லாம் ஆச்சு. திரும்ப அது பட்ஜெட் பத்தலை. ஏன்னா அவருக்கும் தெரியல படம். இப்போ ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு படம் எடுக்கிறாரு. அது எப்படி பட்ஜெட் பண்ணுறதுனே தெரியல அவருக்கு. அவர் நான் 5 கோடினார், அப்புறம் 7 கோடி ஆச்சு, 13 கோடி ஆச்சு, 14 கோடி ஆச்சு. எங்கே போகிறது என்ன பண்ணுறதுனே தெரியல. கடைசியில் இங்கே பிஜேபி கவர்மெண்ட் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு ஓரளவு பணம் வந்துருச்சு. காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து பண்ணி எல்லாம் ஃப்ரீயாக கொடுத்து எல்லா பில்லும் லாக் ஆகிடுச்சு. ₹1 பணம் இல்லை எங்கிட்ட. அப்புறம் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் நின்றுச்சு படம். அதுக்கப்புறம் அவரும் அண்ணனுக்கு எல்லாத்துக்குமே சப்போர்ட்டாக இருந்தேன். ஏன்னாக்கா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு எல்லாருமே சம்பாதனை கம்மி. இப்போ ஏன்னா பட்ஜெட் அதிகமாக எங்கேருந்து பணம் கொடுக்குறது எல்லாம் சண்டை போடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பார்ட்னருங்க கூட நின்று எதுக்குமே நான் இருக்கிறேன், நான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த படம் கடைசி வரைக்கும் நான் இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது சொல்லிட்டு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நான் இருக்க கூடன்னு சொல்லிட்டு இன்றைக்கு வரைக்கும் அவருக்கு ஒரு சின்ன பிரச்சனைனா கூட நான் அந்த பொறுப்பு ஏற்றுக்கிறேன். உங்களுக்கு யாருமே எதுவும் பேச முடியாது, நான் பொறுப்பு ஏற்றுக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் நின்று பேசி பொறுமையாக ஆனால் இருக்கட்டும். நான் பிஸ்னஸ் பண்ணாக்க ஒன்று என்ன பண்ண ஆகும். ஏதோ காங்கிரீட் போட்டிருக்கோம், 300 சிமெண்ட் எடுத்தால் திடீர்னு மழை வச்சு நெஞ்சு போச்சு, அது லாஸ்ட் தானே பண்ணேன். அந்த மாதிரி ஏதோ ஒன்று ஆகும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பொறுமையாக சொல்லி இந்த அளவுக்கு கொண்டு வந்து கடைசியில் நம்ம சரவணராஜ் அண்ணா வந்தார். வந்துட்டு நல்ல ஒரு மலை மாதிரி நின்று நான் நிற்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம இனத்துக்காக நான் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டை கொடுத்தாரு. அவர் தான் இன்றைக்கி வரைக்கும் கடைசி வரைக்கும் அவர் தான் நின்று நமக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. அவர் இல்லைனாக்க பட்டு ஆயிருக்கும், லேட் ஆகிருக்கும். இன்னும் 2 வருஷமோ 4 வருஷமோ 5 வருஷமோ அது நாங்கள் தான் முன்னே நின்று எடுத்து செஞ்சுருக்கிறது. ஏன்னா அவர் ஒருத்தர் பின்னாடி தான் எங்களுக்கு ஏதோ இப்போ பார்ட்னர்னாக்க நிறையா சண்டை சின்ன சின்ன பிரச்சனைங்க இருக்க தான் செய்யும். ஆனாலையும் நாங்கள் 2 பேரும் நின்று அவர் என் பேச்சை கேட்பார், நான் அவர் பேச்சை கேட்பேன். ஏதோ சொல்லி முன்ன பண்ண ஆனால் இருக்கட்டும், நான் ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம் விடுங்கண்ணா. நம்ம லாபத்துக்காக இந்த பணத்தை போட்டது கிடையாது. எனக்கு நான் அண்ணனுக்கு சொல்லிட்டேன், எனக்கு இதில் ₹1 கூட வந்தாலே பரவாயில்ல, ஒரு வரலாறுக்காக நம்ம தமிழ் வரலாறுக்கான பணம் கொடுத்தல எனக்கு அது போதுன்னு சொல்லிட்டு அந்த பணமே தேவையில்லை எனக்கு சொல்லிட்டு கொடுங்க. ஆனால் இருந்தாலும் ஒரு எல்லாருக்கும் ஒரு வெற்றி ஆகணும். கௌதமன் ரொம்ப கனவு இருக்குது. ஒரு டைம் சொல்கிறாருன்னா கதையை சொல்லுவார். அப்படியே கதையை புல் வரைக்கும் அப்படியே என்னன்னா ஏன்னா எப்போ பார்த்தாலும் இதவே சொல்லிட்டு இருப்பார். எனக்கு என்னோட தொழிலே வேறு, அவரோட தொழிலே வேறு. ஒரு எமோஷனாக பேசுவார், அப்படியே ரத்தம்லாம் கொதிக்கிற மாதிரி பேசுவார். இப்போ சரிங்கண்ணா இருக்குண்ணா பார்க்கலாம், கொஞ்ச நேரம் கூலாக இருக்குண்ணா பேசுகிறேன். அவர் கூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேசுகிறேன், சரி வாங்க நான் கதையன்றேன். ஏன்னா அவருடைய எமோஷனுக்காக தான் நான் எவ்வளோ பணம் வந்தாலும் அடுத்த படம் கூட சொன்னார். ஆனால் அடுத்த படத்துக்கு வேணாக்க 10 கோடி நான் தரேன் உங்களுக்கு. இன்றைக்கு படம் எடுத்துக்கிட்டு நீங்கள் லாபம் நஷ்டங்கிறது கிடையாது. நம்ம தமிழ்நாடுன்னு ஒரு தமிழ் வார்த்தை பேசுவார்னாக்க நிறைய அந்த போராட்டங்கள்லாம் பார்த்தோன்னா நிறைய இடத்துல போராட்டம் பண்ணிட்டு இருப்பார். எங்கே பார்த்து அவரே போராட்டம் பண்ணால் எனக்கு இது அனுப்புவார், வாட்ஸ்அப் அனுப்புவார். அப்புறம் பாண்டவர்கள்லாம் சொல்லுவாங்க, ஏப்பா ஃபோன் பண்ணி சொல்லுப்பா உங்கள் தான் எங்கே போகிறவர், எங்கே போனாலும் சண்டை போட்டுட்டு இருக்காரு, நாளைக்கு நம்ம படத்துக்கு ஸ்டேக்கு வாங்கிட்டு இருந்தால் பிரச்சனை பண்ண போகிறாங்க சொல்லுப்பாட்டு அவர். அப்புறம் ஏதோ ஃபோன் பண்ணி ஆனால் கொஞ்ச நாளைக்கு சண்டை கண்டை போடுறாங்க, எங்கே போய் அந்த எது போராட்ட கிராட்ட பண்ணாதீங்க, அதெல்லாம் கொஞ்சம் இது வைங்களா, எல்லாரும் உங்களால் பயங்கர கடுப்பாக இருக்காங்கன்னு நான் சொல்லிட்டு இருப்பேன்.
சரின்னு சொல்லிட்டு இப்போ தான் அந்த இதுக்கெல்லாம் இது கிடையாது. படம் முடிகிற வரைக்கும் எங்கேயும் போகணும்னு சொல்லியிருக்கோம். ஸ்ட்ரிக்ட்லி வார்ன் பண்ணி ஒரு கட்டி போட்டு வச்சுருக்கோம். அவ்வளோதான். வணக்கம். மிக யதார்த்தமாக பேசி எல்லோரையும் கலகலவனம் ஆக்கிய கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு நன்றி. ஜனநாயகம் அமைப்பு தொடங்கி தாய்மண்ணை காக்க ஐநா வரை சென்று குரல் எழுப்பி இருக்கிற அண்ணன் திரு ஐநா கண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நேரத்தில் சொல்ல நிற்கிறது வருகிறது. இந்த அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லி இந்த படத்தை எடுக்கிறதுக்கான கதையை எடுத்தோம்னு சொன்னால் அதை வச்சு ஒரு படம் எடுத்துடலாம். இந்த படம் எடுத்த கதை சொன்னால் சேரும்போது எல்லாம் சிரிச்சுட்டு தான் சேர்ந்தோம். ஆனால் இடையில நாங்கள் எங்களுக்குள்ள அந்த போர்க்குணம் இருக்கு இல்லைங்களா, அது சொல்லி மாளாது. ஆனால் ஒரு மாபெரும் சாதனை மனிதனுடைய கதைக்காக மாவீரன் காடு வெட்டியார் அவருடைய வாழ்ந்த வரலாற்றை இந்த தமிழ் மண்ணில் இந்த தமிழ் மக்களுக்காக அவர் எடுத்துக்கொண்ட போராட்டத்தை அப்படியே தோலுத்தி காட்டக்கூடிய ஒரு திரைக்காவியமாக மரியாதைக்குரிய அண்ணன் கௌதமன் அவர்கள் படத்தில் நடிக்கலை, வாழ்ந்திருக்கிறார். இந்த படத்தை ஒவ்வொரு கட்டத்திலையும் நான் அவர்கிட்ட பேசிகிட்டே இருப்பேன். ஏன்னா மாவீரன் காடு வெட்டியார் கூட நான் நெருங்கி பழகியிருக்கிறேன். இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு நிறைவு பேருரையிட்டு இருக்கிற அண்ணன் சீமான் அவர்கள், இந்த கதையில் நடிச்சிருக்கிற கதாநாயகன் கௌதமன் அவர்கள் அவருக்கு நண்பர். ஆனால் அந்த கதைக்கு உள்ளே இருக்கக்கூடிய மாவீரன் காடு வெட்டியார் அவர்கள் அவரோட நெருங்கி பழகியவர். இன்று 20 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ் பாதுகாப்பு இயக்கம் அப்படின்ற ஒரு இயக்கத்தை துவக்கும் போது மருத்துவர் ஐயா அவர்களையும் திருமாவளவன் அவர்களையும் இணைத்து தமிழில் இன்று ஓரளவுக்கு பேர் இருக்குது சொன்னால் அதுக்கு விதையாக இருந்து மருத்துவர் ஐயா பின்னாடி இருந்தது செந்தமிழ் சீமான் அவர்கள் தான். அவர் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு படையாண்ட மாவீராவுக்கு சிறப்பு நிறைவுரையாற்ற இருக்கும்போது இந்த படங்களை ஒவ்வொரு கட்டத்திலே துடிச்சார். அதாவது 10 இருக்கிறதுலே கொடுமையான வழி பிரசவ வழி. ஒரு 10 பிரசவ வழி அண்ணன் கௌதமன் சுமந்திருப்பார். எனக்கு அவருக்கு கூட பல கருத்து முதல்ல இருந்தது. ஏன்னா சொன்ன பட்ஜெட் போயிட்டே இருக்கு. தயாரிப்பாளர் இன்னைக்கு அண்ணன் பெரும் முதலீடு செய்திருக்கக்கூடிய நிறைவு செய்திருக்கக்கூடிய அண்ணன் சரவணராஜ் அவர்கள் ஒரு தொழிலார், சாதாரண ஒரு குடும்பத்தில் கொத்தனார் மேஸ்திரியாக இருந்தவருக்கு பிள்ளையா பிறந்தவர். ஆனால் இன்று 1000 பேருக்கு உணவளிக்கக்கூடிய ஒரு நல்ல முதலாளியாக இருந்து அவர் விட்டு 1000 பேர் வேலை செய்கிறாங்க. ஆனால் அதிகம் பேச மாட்டார், அதிகம் சிரிக்க மாட்டார். ஆனால் உதவி செய்கின்ற போது அவர்கிட்ட முகத்தில் சிரிப்பு வரும். அவர் தொட்டது எல்லாமே சிறப்பாக வந்திருக்குது. அதனுடைய விளைவு இந்த படம் வெற்றி படமாக அமைந்திருக்கிறது, வெற்றி பெறப்போகிறது. அந்த ஒரு மாமனிதர் அவரோட அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அதோட ஒவ்வொருத்தரும் ஒரு பள்ளி கூட மாணவிகள் 100 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஆக 1000 பேருக்கு மேலே இதனுடைய பங்குதாரர் இருக்கிறாங்க. இந்த படத்தை எப்படியா நான் முடிச்சு காட்டணும். அந்த பள்ளி கல்லூரி பிள்ளைகள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த 100 ரூபாய்க்கு அந்த முதலீட்டை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சாதனை படைக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அண்ணன் சரவணராஜ் அவர்கள் பெரும் முதலீடை ஏற்றுக்கொண்டார்கள். இன்று வெற்றி பெறப் போகிறது. வெற்றி பெற நாம் அனைவருடன் நாம் கருத்தை பதிவு செய்ய வேண்டும். எல்லோருக்கும் நல்ல கருத்தை சொல்லணும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். என்று பல வரலாற்று தீர்ப்புகளை வழங்கிய நீதி அரசர் கலையரசர் ஐயா அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறேன். அருமையானதொரு வெற்றி படத்தை வழங்கியுள்ள அருமை தம்பி கௌதமன் அவர்களே மற்றும் அருமை சகோதரர் சீமான் அவர்களே, தயாரிப்பாளர்களே, இந்த படத்தின் தயாரிப்பாளர்களே, என் அருமை தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தம்பி கௌதமன் அவர்களை அவர் இந்த படம் ஆரம்பிக்கிற சமயத்தில் தான் ஏறத்தாழ 5 வருடங்கள் இருக்கும், 4-5 வருடங்கள் இருக்கும் எனக்கு அறிமுகமானார். அவர் அவ்வப்போது என்னை சந்திப்பது உண்டு, படத்தை பற்றியும் சொல்லுவார்.
தொலைபேசியிலும் சொல்லுவார், பேசுவோம். அந்த வகையிலே மிக அருமையானது ஒரு படத்தை அறம் சார்ந்து எடுத்துள்ளார். இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறும். நான் ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். இது கங்கை கொண்ட சோழபுரத்தில் குரு அவர்களை சார்ந்த படம் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவருடைய வாழ்க்கையை சித்தரிக்கின்ற படமாக, அதே சமயத்தில் நமது தமிழன் வீரத்தையும் வேகத்தையும் காட்டுகின்ற படமாக அமைக்கப்பட்டுள்ளது. அவர் அந்த கங்கை கொண்ட சோழபுரம் என்பது ராஜேந்திர சோழன் தனது படைகளை நிறுத்துவதற்காக காடுகளை வெட்டி அதனால்தான் காடுகளை வெட்டி அந்த படைகளை நிறுத்துவதற்காக ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்தார். எதற்காக அதை தேர்ந்தெடுத்தார்? மண்ணை காப்பதற்காகத்தான் படைகளை அங்கே நிறுத்தினார். அதை போலவே நமது குரு அவர்களை எடுத்துக்கொண்டால், அவர் எனக்கு தெரிய அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலத்திலே கார்ப்பரேட் ஆசாமிகள் எல்லாம் வந்து அங்கு எப்படியாவது அந்த இடத்தை நாம் நிலக்கரி இருக்கிறது அதை எடுக்க வேண்டும் என்பதற்காக பல நூறு கோடி என்று சொல்வதை விட பல ஆயிரம் கோடி கொடுப்பதற்கு கூட அவரிடம் பேரம் பேசினார்கள். அதை என்னுடைய மண், என் மக்கள் வாழ்கின்ற மண், இதை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று நின்றவர் குரு அவர்கள். அப்படி ஒரு மண்ணை காத்த மாவீரனுடைய வாழ்வியலை எடுத்துக்காட்டி அந்த சார்ந்து படத்தை உருவாக்கி இருக்கின்றார். இது நல்ல வெற்றி படமாக அமைந்துள்ளது. இது ஏறத்தாழ 1000 தயாரிப்பாளர்கள் என்று சொல்லலாம். 1000 தயாரிப்பாளர்கள் சேர்ந்து இதை உருவாக்கி இருக்கிறார்கள். 1000த்திற்கு மேலானவர்கள் சேர்ந்து தயாரித்திருக்கிறார்கள். சகோதரர் கிருஷ்ணமூர்த்தி சொன்னது போல மிகவும் கஷ்டப்பட்டு பல ஆண்டுகள் இந்த படத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அவருடைய உணர்ச்சி பூர்வமான நடிப்பையும் இயக்கத்தையும் பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக இந்த படம் வெற்றியாக சூடும் என்பதை சொல்லிக்கொண்டு அதற்கான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு கடவுளை பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நீதியரசர் அவர்களுக்கு நன்றி. இந்த விழா நாயகன் படையாண்ட மாவீரா திரைப்படம் எங்கள் தயாரிப்பாளர் மரியாதைக்குரிய சரவணராஜா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். எல்லோரும் சேர்ந்து ஒரே ஒரு படம் எடுத்துக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம்.